ப்ரோஸ், நானும் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நாம The Cat and the Painkiller ப்ரோஸ் பார்க்கலாங்க. ஸோ இந்த ப்ரோஸோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துடலாங்க. சாமுவேல் லாங்கார்ன் கிளமென்ஸ். ஸோ இவரோட பென் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ட்வைன். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் லாங்கார்ன் கிளமென்ஸ். ஓகேங்களா. ஸோ இவருடைய லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1835 to 1910. ஸோ இவர் அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ஆல்சோ அன் ஹியூமரிஸ்ட் அண்ட் என்டர்பிரனர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். ஓகேங்களா. ஸோ ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஹியூமரிஸ்ட் மீன்ஸ் காமெடியன். ஓகேங்களா. என்டர்பிரனர் மீன்ஸ் ஸோ பிஸ்னஸ் மேன் அண்ட் பப்ளிஷர் அண்ட் ஆல்சோ லெக்சரர். ஓகேங்களா. ஸோ ட்வைன் வாஸ் ரைஸ்ட் இன் ஹனிபால், மிசௌரி. ஸோ இவர் மிசௌரி யூஎஸ்ஏல மிசௌரியில் ஹனிபால்ன்ற பிளேஸில் ஒரு வாழ்ந்திருக்காருங்க. விச் லேட்டர் ப்ரொவைடட் த செட்டிங்ஸ் ஃபார் ஹிஸ் நோவல். ஸோ ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய நோவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிசௌரியில் தான் மிசௌரி சரௌண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாவர் அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்லிபெரி ஃபின். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாவர் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்தால் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா The Cat and the Painkiller அப்படின்ற எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ டேரக்டாக நம்ம ப்ரோஸ்குள்ளே போகலாங்க. ஓகேங்க. இப்போ ப்ரோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த நோட்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாம் சாவர் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் நோட்ஸ். ஓகேங்களா. The Adventures of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along the Mississippi River at St. Petersburg. Tom Sawyer lives with his aunt Polly and his brother Sid. ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ டாம் சாவர் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. ஓகேங்களா. ஸோ இவர் யார் கூட வளர்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட் பாலி, அவங்களுடைய அத்தை பாலி கூடவும் அண்ட் அவருடைய பிரதர் சித் அப்படின்னு ஒருத்தங்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் தாங்க இருக்காங்க ஒரு வீட்டில். ஓகேங்களா. ஸோ இவர் டாம் சாவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன், ஸ்கூல் பையன். ஓகேங்களா. யங் பாய். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே இருக்காங்க? சென்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிசிசிபி, யூஎஸ்ஏல வந்து மிசிசிபி ரிவர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரிவர் பேங்க்ல இருக்க மாட்டேது. ஓகேங்களா. He is up to all sorts of mischief, but very cleverly he escapes from the punishment that are given to him. He finds school life miserable. டாம் சாவருக்கு வந்து ஸ்கூல் லைஃப் வந்து பிடிக்கலங்க. ஸோ ஒரு ஸ்கூல் லைஃப் வந்து மிசரபிள் மீன்ஸ் ஸோ அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை, அண்ட் கொஞ்சம் வெறுக்கிறாரு. ஓகேங்களா. பிடிக்கல அவருக்கு. ஸோ ஆல்சோ he is up to all sorts of mischief அப்படின்னா குடும்பத்தனமா சேட்டைகள்லாம் பண்ணுவார் போலாங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் இல்லைங்களா. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து கிளவரா எஸ்கேப் ஆயிடுவாங்களா. ஓகேங்களா. பட் வெரி கிளவர்லி he escapes from the punishment. ஓகேங்களா. பட் ஆஃப்டர் பெக்கி Thatcher's arrival in the town, he is a bit happy to go to school. Even the happiness does not last long as Becky falls ill and does not come to school for a very long time. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி தச்சர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நியூவாக அந்த டவுனுக்கு வராங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டவுனுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இவருடைய ஸ்கூலில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் இவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். ஓகேங்களா. ஸோ ஸ்கூலுக்கே வந்து அவங்கள பார்க்க தான் போவார் போல். ஸோ வந்து ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஒரு ஹாப்பியாக நினைக்கிறாரு. பட் அந்த ஹாப்பினஸும் ரொம்ப நாள் இல்லைங்க. ஓகேங்களா. டஸ் நாட் லாஸ்ட் லாங் மீன்ஸ் ஸோ அது ரொம்ப நாள் லாஸ்ட் ஆகல. பெக்கி இல்லை. ஓகே. ஃபால்ஸ் இல் மீன்ஸ் ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப நாள் வராமல் போயிடுறாங்க. வெரி லாங் டைமுக்கு அவங்க ஸ்கூலுக்கு வராமல் போயிடுறாங்க. ஸோ அதனால் எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கூல் போர் அடிக்க ஆரம்பிச்சுன்னு ரொம்ப ஸோ பெக்கி பார்க்காதனால ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சோகமாயிருவார். ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் தாங்க நம்ம இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். போர்ட் ஆஃப் ஸ்கூல் மீன்ஸ் ஸ்கூலுக்கு போகிறது போர் அடிச்சிருச்சு. டாம் வித் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோயி ஹார்பர் அண்ட் ஹக் ரன்ஸ் அவே டு an island in the Mississippi called Jackson's Island to become a pirate. ஸோ வந்து ஸ்கூல் போர் அடிச்சு இப்போ என்ன பண்ணுறாரு டாம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு 2 பேர் இருக்காங்க, ஜோயி ஹார்பர் அண்ட் ஹக். ஸோ எப்போவுமே வந்து நம்மள மாதிரி சேட்டை பண்ணுற பசங்களுக்கு, குறும்பு பண்ணுற பசங்களுக்கு ஷியோராக ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க யாருங்க? ஜோயி ஹார்பர் அண்ட் ஹக். ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேரும் ஓகேங்களா. டாம் அண்ட் இவங்க 2 பேர் மொத்தம் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிசிசிப்பி ரிவரில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குதுங்க, ஜாக்சன்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு இவங்களாம் ஓடி போயிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளைக்கு ஸோ எதுக்கு இவங்க இப்படி போகிறாங்க அந்த ஐலாண்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரேட் ஆகிறதுக்காக போகிறேன், கடல் கொள்ளையனாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. பீப்புள் இன் தேர் ஹோம் டவுன் திங்க் தட் தே ஆர் டெட், பட் டு த ப்ளசன்ட் ஷாக் டு எவ்ரி ஒன் தே அரைவ் அட் தேர் ஓன் ஃபியூனரல். சரி ஓகேங்க. ஸோ அவங்க ஹோம் டவுனில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா 3 பேர் இறந்துட்டு தான் நினச்சிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் காணன்றதுனால. பட் வந்து ஒரு ப்ளசண்டான ஷாக் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஓன் ஃபியூனரல்லே இவங்க வந்து திரும்பி வந்துடுறாங்க. ஓகேங்களா. இவங்க 3 பேர் இறந்ததாக நினச்சி இவங்களுக்கான அந்த ஈம காரியங்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சரங்கெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ரிட்டர்ன் ஆயிடுறாங்களாம். ஸோ அதுக்கு அது ரொம்ப ப்ளசண்டான ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Cat and the Painkiller is one of the episodes of Tom Sawyer where we find him playing pranks on his aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. சரி ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இந்த பார்ட் வந்து இது ஒரு எபிசோட், சின்ன ஒரு எபிசோடுங்க அவருடைய அட்வென்ச்சர்ஸில். இந்த எபிசோடுக்கு நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து The Cat and the Painkiller. ஓகேங்களா. ஸோ வந்து இதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அத்தை பாலி இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க கிட்ட வந்து இவர் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாரு. ஸோ வந்து அவங்க அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே ரொம்ப பாசமாங்க, இவர் மேலே ரொம்ப அன்பாமா. பட் வந்து அந்த அன்பை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து இவர் ஒரு நல்ல பையனை வளர்க்கணும் இல்லைங்களா. ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நான் ரீட் த எக்ஸ்ட்ராக்ட் The Cat and the Painkiller to enjoy the pranks played by Tom Sawyer on Peter the Cat. ஸோ இந்த எபிசோடில் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அத்தைக்கு பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பூனை இருக்குதுங்க, பூனை ஒன்று வளர்த்துறாங்க. அந்த கேட் மேலே வந்து இவர் என்னென்ன ட்ரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோட். ஓகேங்களா.
ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாங்க. பெக்கி தச்சர் his friend has stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. சரி ஓகேங்க. இப்போ பெக்கி தச்சர் இவருடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு புதுசாக வந்தாங்க இல்லைங்களா டவுனுக்கு, அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து நிறுத்திடுறாங்க. ஸோ அந்த டைமில் நடக்கிற விஷயம் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகுறாங்க, ரொம்ப சோகமாக அன்ஹாப்பியாக இருக்கிறாரு. ஸோ அவங்க லைஃபோட ஒரு சாமே வந்து அவருக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலங்க. There was nothing but boredom left. He put his hoop away on his bat. There was no joy in them anymore, and so his aunt Polly was concerned. இவருக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. ஸோ எந்த விஷயமே இவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருடைய ஹூப் மீன்ஸ் என்னங்க, சர்க்குலர் பேண்ட் ஆர் மெட்டல் ஆர் வுட் ஆர் சிமிலர் மெட்டீரியல். ஸோ வந்து ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு பேண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு ஸோ அதை சுற்றி விளையாடுவாங்க இல்லைங்களா சின்ன பசங்க. ஸோ அந்த ஜிம்மில் நாம கூட யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹூப்பையும் பேட்டையும் வந்து எடுத்து ஒரு பக்கம் வச்சு தொட கூட மாட்டேங்கிறாங்க, ஒரு பக்கம் வச்சுட்டாரு. ஸோ ஒரு ஜாயே இனிமேல் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க ஆன்டி போலி வந்து ரொம்ப இவரை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஷி வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் பேட்டன்ட் மெடிசன்ஸ் அண்ட் ஆல் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெல்த் ஆர் மெண்டிங் இட். ஸோ ஆண்ட் போலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேட்டன்ட் மெடிசன்ஸ், ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, தயாரிக்கிறதுல, அண்ட் மெண்டிங் இட் மீன்ஸ் லைக் உருவாக்குறது தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்ணி ஸோ உருவாக்குற மாதிரி. ஓகேங்களா. மெண்டிங் மீன்ஸ் the things to be repaired by sewing or darning. ஸோ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சரி பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணுறதுல, ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமாங்க. She was an incurable experimenter in these things. She began to try all manners of remedies on Tom. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டாப்பாக அது வந்து மாற்றிக்கவே உங்களால் முடியாதுங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறனால ஸோ டாமை சரி பண்ணுறதுக்காக வந்து ஸோ இவங்க எல்லா விஷயத்தையும் வந்து டாமை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாஸ் நியூ. நவ் த டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் அ வின்ஃபால் டு ஹர். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ புதுசாக வந்து இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சோகமாகறவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இவங்க என்னங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நியூவாக அது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க போல. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமோட இந்த கண்டிஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு வின்ஃபால் மீன்ஸ் ரொம்ப சோகமாக இருக்குது அவங்களுக்கு. She had him out at daylight every morning, stood by him up in the wood shed and drowned him in cold water. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தினம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டேலைட்டில் வந்து அவரை நிற்க வைப்பாங்களாம். ஸோ அவங்க பக்கத்தில் அவங்களும் நிற்பாங்க போல. ஸோ அந்த வுட் ஷெட் மீன்ஸ் ஒரு ஷெட் மாதிரி இருக்கும்போது வீட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் பாத் இவர் குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி அதில் வந்து இவங்களை முக்கிய எடுப்பாங்களாம். Then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him up in the wet sheet and put him all under blanket. ஸோ ஃபைல் மாதிரி ஒரு டவலை யூஸ் பண்ணி ஸோ இவங்களை ரொம்ப ரப் பண்ணி and then வந்து ரோல் பண்ணி blankets means like bedsheet. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இவரை சுற்றி போட்டு இவர் உட்கார வச்சிருவாங்களாம். ஓகேங்களா. Yet notwithstanding all this, the boy grew up more and more sad and pale and dejected. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாமை வந்து சரி பண்ணல. ஸோ டாம கோவத்தை தான் கொடுக்குது. ஸோ பிடிக்காத மாதிரி தாங்க இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் தாங்கிக்க முடியாமல் அவன் இன்னும் ரொம்ப சோகமாயிடுறாரு, இன்னும் ரொம்ப டிஜெக்டட் மீன்ஸ் டிப்ரெஸ்ட் ஸ்டேட் மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அதை பார்த்து ஆண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப சோகமாக வரான்னு சொல்லிட்டு நியூவான விஷயங்களை யூஸ் பண்ணிட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ கோல்டு பாத் வந்து ஹாட் பாத்தாக மாற்றிடுறாங்க. ஓகேங்களா. ஷி ஆட் ஹாட் பாத்ஸ், சிட்ஸ் பாத்ஸ், ஷவர் பாத்ஸ் அண்ட் பிளஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து நியூ திங்ஸ் வந்து இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா. பிளஞ்சஸ் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் thrusting forcibly or suddenly into something liquid. ஸோ இந்த மாதிரிலாம் தண்ணிக்குள்ள ஒரு போட்டு முக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு வாட்டர் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஹாட் வாட்டரில், ஷவர் பாத்ஸில், பிளஞ்சஸ் மீன்ஸ் டக்குன்னு தண்ணியில் போட்டு முக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்னென்னமோ விஷயம்லாம் அவங்க பண்ணுறாங்க. த பாய் ரிமைண்ட் போர்ட். She began to assess the water with a slim oatmeal diet and blistered plasters. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து குளிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்களை சாப்பிட்றதையும் இவங்க மாற்றிடுறாங்க. சாப்பிட்றது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஓட்மீல் டயட் மட்டும் தான் தராங்களாமா. She calculated his capacity and filled him up every day with quack cure-alls. ஏதோ ஒரு கால்குலேஷன். ஓகேங்களா. ஏதோ கால்குலேட் பண்ணி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து குவாக் மீன்ஸ் எ fraudulent or ignorant pretender to medical skill மீன்ஸ் ஸோ அவங்க fraudulent இல்லைங்க, பட் வந்து ஜஸ்ட் அது ஆக்சுவலி மெடிக்கல் ஸ்கில் இல்லை. ஸோ இவங்களே ஏதோ மெடிக்கல் ஸ்கில்லாம் ஓகே ரொம்ப ignorant ஓகேங்களா தெரியாத ஒரு மெடிக்கல் ஸ்கில் இவங்களே டாம் மேல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாம் சாவர் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுறாங்க. ஸோ ரொம்ப அவருக்கு வந்து இவங்க பண்றதெல்லாம் ஒரு வெக்ஸ் ஆயிருது. So he became fed up, and so he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of painkiller. So ரொம்ப ஒரு வெக்ஸா இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா இப்போ இந்த மாதிரி இவர் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாரு. ஸோ அந்த என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கில்லர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவர் வந்து ஃபாண்ட் ஆஃப் பெயின் கில்லர் மீன்ஸ் ஸோ பெயின் கில்லர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவர் அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா. He asked for it so often that he became a nuisance and his aunt ended by telling him to help himself and quit bothering her.
சரி ஓகேங்க. இப்போ அட்லாஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரி அகைன் இந்த பெயின் கில்லர் ஒரு கேட்டுகிட்டே இருக்கிறனால வந்து ஸோ அது வந்து உங்கள் ஹேண்டுக்கு ரொம்ப தொல்லையாகுது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சரி என்ன கேட்காத என்ன பற்றி நீ பாதர் பண்ண வேணா நீயே அந்த பெயின் கில்லர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா she found that the medicine did really diminish but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. ஸோ மெடிசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுங்க. ஸோ ஆண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெயின் கில்லர் வந்து அவர் தினம் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ பட் ஆக்சுவலி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவங்களுடைய சிட்டிங் ரூமில் வந்து ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராக் இருக்குதுங்க. அந்த கிராக்கை மென் பண்ணுறதுக்காக அந்த கிராக்கை சரி பண்ணுறதுக்காக அந்த அடைக்கிறதுக்காக இவர் அந்த பெயின் கில்லரை யூஸ் பண்ணி அந்த கிராக்கை தினம் அடைச்சிட்டு இருக்காருங்க. ஸோ இதை வந்து அவங்க ஆண்ட் எதிர்பார்க்கல. ஒன் டே டாம் வாஸ் in the act of dosing the crack when his aunt cat Peter came along purring, eyeing the teaspoon greedily and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." So ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சோ எப்பவும் போல டாம் வந்து அவங்க ஆண்டோட அந்த டோசேஜ் எடுத்து அதாவது பெயின் கில்லர் எடுத்து ஃப்ளோர்ல இருக்கிற கிராக்கை வந்து சோ அடைச்சிட்டு இருக்காரு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டோட கேட் வந்து அந்த போன பேர் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர். சோ அவங்க ஆண்டோட போன பீட்டர் வந்து பின்னாடியே சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஓகேங்களா. சோ லோவா கண்டினியூஸா சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. டீஸ்பூனையே பார்த்துட்டு சோ பெக்கிங் அந்த டேஸ்ட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. டாம் என்ன சொல்றாருன்னா don't ask for it unless you want it. உனக்கு நீ இதை கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் பீட்டர் signified that he did want it. You better make sure. Peter was sure. பீட்டர் வந்து இது பெட்டரா இல்ல சோ எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. You better make sure அப்படிங்கறது சோ கண்டிப்பா உனக்கு வேணுமா ஷூரா கேக்குறியா அப்படினா கேக்குறாரு. சோ பீட்டர் வந்து again கேட்டுக்கிட்டே இருக்கு. Now you have asked for it and I will give it to you because there ain't anything mean about me. But if you find you don't like it, you must blame anybody but your own self. So நீ கேட்குற ஸோ அதனால் நான் உனக்கு தர்றேன். பட் வந்து உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஸோ நீ என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது, நீ உன்னையே தான் ப்ளேம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. பீட்டர் வாஸ் அக்ரியபிள். ஸோ டாம் ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் poured on the painkiller. ஸோ அந்த பெயின் கில்லரில் கொஞ்சம் அந்த பூனைக்கு அவர் கொடுத்துட்டாரு. பீட்டர் sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against the furniture, upsetting the floor pots and making general confusion. ஸோ இப்போ உடனே அந்த பெயின் கில்லர் அவர் கொடுத்த உடனே ஸோ அந்த பீட்டர் அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா ஸோ ஒரு couple of yards வந்து பறக்குதுங்களாமா. ஸோ யார்ட்ஸ் மீன்ஸ் என்னங்க லைக் 3 feet ஓகேங்களா. ஸோ நத்திங் பட் மீட்டர் ஓகே 0.9 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அதாவது couple of yards ஒரு 6 feet கிட்ட அது பறக்குதான். பறந்து ஸோ ஒரு சவுண்ட் கொடுக்குதான். அண்ட் தென் வந்து அந்த ரூமை ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வந்து அது சுற்றி வருதான். ஸோ அந்த இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்துலேயும் இப்போ இடிக்குதாமா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் உடைக்குதான், அப்செட்டிங் த ஃப்ளவர் பார்ட்ஸ் அண்ட் மேக்கிங் ஜெனரல் ஸோ ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்கிச்சான் அந்த ரூமில். நெக்ஸ்ட் ஹி ரோஸ் ஆன் ஹிஸ் ஹின் ஃபீட் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்ட் இன் அ ஃப்ரென்சி ஆஃப் என்ஜாய்மெண்ட் வித் ஹிஸ் ஹெட் ஓவர் his shoulder and his voice proclaiming his happiness. Then he went tearing around the house again, spreading chores and destruction in his path. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து அந்த பூனை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பின்னங்காலில் நின்று டான்ஸ் ஆடுதுங்களாம். அதோட தலையை ஷோல்டரில் போட்டு அது ஏதோ சம்திங் ஹாப்பினஸாக இருக்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குதுங்களாம் ஓகேங்களா. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில். ஸோ எகைன் வந்து இது திருப்பி வந்து அந்த ரூமை சுற்றி ஓட ஆரம்பிச்சிங்களா. ஒரு பெரிய சாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு கலவரமே பண்ணிச்சுங்களா அந்த ரூமில் ஓகேங்கன்னா. அடுத்து வந்து யார் என்ட்ரு வராங்க. ஸோ இதில் செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் பாருங்க Aunt Polly. And Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah and sail through the open window, carrying the rest of the flower pots with him. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பாலி கரெக்டாக அந்த ரூம்குள்ள இப்போ வந்துடுறாங்க அந்த சவுண்ட்லாம் கேட்டு. ஸோ அவங்க வர டைமில் கரெக்டாக அந்த பூனை என்ன பண்ணுங்க ஒரு டபுள் சமர்சால்ட் அடிக்குது ஓகேங்களா. ஸோ 2 குட்டிகள் அடிச்சு ரெண்டு பெல்ட்டி மாதிரி அடிச்சு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு ஹரே ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து அந்த ஓப்பன் விண்டோ வழியாக தவுது. ஸோ அந்த உடையாமல் இருந்த மீதி இருந்த ஃப்ளவர் பாட்ஸையும் அதில் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. Frenzy means என்னங்க state of uncontrolled excitement. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. So வந்து பாத்தீங்கன்னா இந்த old lady வந்து petrifiedனா என்னங்க so frightened that one is unable to move or terrified. So ரொம்ப பயந்துட்டாங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. ஸோ அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா astonishment means so great surprise. ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாம ஒரு நிமிஷம் கிளாஸ்ல அவங்க உத்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டாம் சாவர் என்னங்க பண்றாரு. டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாஃப்டர். ஸோ கரெக்டாக டாம் சாவர் வந்து அப்பதான் சிரிச்சு முடிக்கிறாருங்க ஓகேங்களா. ஸோ டாம் லே ஆன் த ஃப்ளோர் அண்ட் எக்ஸ்பைரிங் வித் லாஃப்டர். ஸோ ஆண்ட் வந்து பார்த்தா சிரிக்கிறத நிறுத்திட்டாரு. டாம் வாட் ஆன் த எர்த் எயில்ஸ் த கேட். அதோட மைண்ட்ல என்ன கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ ஏன் இந்த டாம் வந்து இப்படி ஏன் அந்த கேட் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டாம் என்ன சொல்றாங்க ஐ டோன்ட் நோ ஆண்ட் கேஸ்க் டு த பாய். ஸோ வந்து ஒரு லைட்டை மென்னு முழுங்கி ஸோ வார்த்தை என்னன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Why I never see anything like it. What did make him act so? So next அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியலையா அந்த பூனையை எந்த விஷயம் வந்து இப்படி பண்ண வச்சுது அப்படின்ற மாதிரி அவங்க அகைன் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க did I don't know. And Polly cat always acts so when they are having a good time.
ஸோ வந்து சும்மா டாம் சோவர் வந்து சும்மா சமாளிக்கிறாருங்க. ஸோ எனக்கு தெரியாது அண்ட் அத்தை அந்த பூனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அண்ட் பாலி வந்து இவர் சொல்கிறது வந்து அண்ட் பாலிக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், தே அப்படிங்கிறாங்க. அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அது டாம் எப்படி சமாளிக்கிறாருன்னு பாருங்களேன். தேர் வாஸ் சம்திங் இன் த டோன் தட் மேட் டாம் அப்ரிஹென்சிவ். ஸோ வந்து இப்போ அவங்க கேட்ட டோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாமுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துருச்சு. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக பயந்துட்டாருங்க. எஸ் ஐ எம், தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. ஸோ திருப்பி ஒரு எஸ் அப்படிங்கிறாரு, நான் வந்து அவங்க பண்ணுவாங்க நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் பாலி வந்து நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் எகெயின் வந்து ஒரு சமாளிச்சு எஸ் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the old lady bent down and took the teaspoon and held it out. ஸோ அந்த ஓல்ட் லேடி வந்து இப்போ வந்து அந்த டீஸ்பூன் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பெயின் கில்லரோட டீஸ்பூன்லேருந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுதுங்க. ஸோ வந்து இவர் அந்த பெயின் கில்லர் வந்து பூனைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டாம் winced and dropped his eyes, shrinking movement of the body out of the pain or distress. ஸோ winced means ஸோ ஒரு நடுக்கத்தோட, ஓகேங்களா. ஸோ டாம் வந்து இப்போ பயந்துட்டாரு, அவர் தலையை குனிஞ்சிக்கிட்டாருங்க. ஸோ இப்போ ஆண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற பயத்தில். And Polly raised him by usual handle his ear and cracked his head soundly with her thimble. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆண்ட் பாலி என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சதுனால ஸோ தலை குடிச்சிட்டு இருக்கிறது இல்லைங்களா. ஸோ யூஸ்வலாக வந்து ஆண்ட் பாலி வந்து அவருடைய காதை பிடிச்சி தான் அவர் தூக்குவாங்களாமாங்க. ஸோ அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதை பிடிச்சி தூக்குறாங்க. ஸோ காதை பிடிச்சி நம்ம சின்ன குழந்தைங்க குடும்பத்தை காதை பிடிச்சி திருகுவோம் இல்லைங்களா, சும்மா திருகுறாங்க போல. ஸோ வந்து ஒரு தலையிலேயே ஒரு ஒரு ஹெட்லேயே ஒரு அடி கொடுக்குறாங்க. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திம்பிள். ஸோ திம்பிள் மீன்ஸ் என்னங்க, ஸோ அது ஒரு சீவிங். ஸோ இந்த தைய மிஷின் வந்து தைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களோட 5 விரலுக்கும் வந்து ஒரு கேப் போட்டுக்குவாங்களாம். ஸோ அந்த நீடில் வந்து அவங்க கையில் குத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 5 விரலில் அந்த கேப் போட்டு பிளாஸ்டிக் ஆர் மெட்டலில், ஓகேங்களா, அந்த கேப் போட்டுக்கிட்டு தான் வந்து அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்களாம், ஓகேங்களா. ஐ டன் இட் அவுட் of pity for him because he hadn't any hand. So இப்போ அவர் வந்து அந்த திம்பிள்லேயே ஒரு அடி கொடுத்துட்டு ஸோ என்ன கேட்குறாங்க, now sir what did you want to treat the poor dumb beast so far. ஸோ இப்போ அவங்க ஆண்ட் என்ன கேட்குறாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு அவங்க ஆண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இப்போ எதுக்கு வந்து அந்த புவர் டம்ப்னா அந்த பூனைக்கு வந்து இப்போ இந்த பெயின் கில்லர் நீ கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்க, I done it out of pity for him. ஸோ அவன் மேலே நான் இறக்கப்பட்டு தான் நான் கொடுத்தேன் because he hadn't any hand. ஸோ அவனுக்கு அத்தை இல்லை இல்லையா, அதனால தான் அவனுக்கு நான் அந்த பெயின் கில்லரை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ எகைன் அவங்க அத்தை என்ன கேட்குறாங்கன்னா, hadn't any hand you numbskull, what has that got to do with that. so numbskull means திட்டுறாங்க, stupid person மாதிரி திட்டிட்டு அந்த பூனைக்கு அத்தை இல்லையா, so இப்போ அந்த பூனை அத்தை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டாம் என்ன சொல்றான்னு பாருங்க, heaps because if he had one she would burnt him out herself, she would roasted bowl out of him, thought any more feeling than if he was a human. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அத்தை இருந்திருந்தா அவனை வந்து அவங்களே எரிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்து அவனை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் ஒரு ஹியூமன்ற அவனுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னே புரிஞ்சுக்காம அவனை போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ என்னங்க சொல்ல வராது, அவங்க அத்தை வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து அந்த தண்ணியில் போட்டு அந்த சுடு தண்ணி அந்த மாதிரி ஏதோ தண்ணியெல்லாம் போட்டு அவனை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை சொல்ல வராங்க. ஸோ அந்த பூனைக்கு ஒரு அத்தை இருந்துச்சு அப்படின்னா ஸோ இவனை நீங்கள் இப்போ டாம் அவங்க அத்தை பண்ண மாதிரியே அவனையும் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ இவர் இப்படி சொன்னால் ஸோ இதுக்காக தாங்க வந்து டாம் வந்து இப்போ ஒரு பிளேவே நடத்தியிருக்காரு. இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதுங்களா? அண்ட் Polly felt a sudden painful regret. This was putting the thing in a new light. What was cruelty to a cat might be cruelty to a boy too. She began to soften and she felt sorry. ஸோ அவங்க ஆண்ட்டுக்கு வந்து இப்போ புரியுதுங்க, ஓகேங்களா. அவங்க ரொம்ப வருத்தப்படுற regret. ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனைக்கே வந்து இது இவ்வளோ க்ரூயல்ட்டி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பையனுக்கும் அது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பெயின் கில்லர் மெடிசன் சாப்பிட்றது, இந்த தண்ணியில் போட்டு முக்கிறது, ஸோ இப்படிலாம் பண்ணாலும் இவனுக்கு ரொம்ப இதாக கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப சாரியா ஃபீல் பண்றாங்க. Her eyes watered a little and she put her hand on Tom's head and said gently, I was meaning for the best Tom, and Tom it did you good. So இவங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. டாம்ட்ட வந்து சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னை சரி பண்ணணும்னு தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Tom looked up in her face with just a recognizable twinkle peeping through his gravity. I know you was meaning for the best auntie, and so was I with Peter. It done him good too. I never see him around so since. எனக்கு தெரியும் ஆண்டி, ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் ஆண்டின்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து பீட்டருக்கு அந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூனைக்கு வந்து பெஸ்ட் ஆண்டியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஓகேங்களா. அவனுக்கு நான் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் அவனுக்கு ஒரு குட் திங் செய்யணும் தான் நானும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ annoy me again and you try and see if you can't be a good boy for once and you needn't take any more medicine. ஸோ மறுபடியும் அவங்கள annoy means ஸோ லிட்டில் ஆங்கிரி ஆர் இரிட்டேட். ஸோ அகைன் வந்து நீ இரிட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீ வந்து ஒரு நல்ல பையனாக இருக்க குட் பாயாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண.
ஸோ அதுக்கப்புறம் நீ குட் பையாக இருந்த அப்படின்னா நீ எந்த மெடிசன் எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த ப்ளே முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க